மார்னிங் ஒரு நல்ல லெமன் டீயோட ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை அண்டு சாம்பார் தான் ரெடி பண்ணேன். உருளைக்கிழங்கு போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஏதோ ஞாபகத்தில் அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே போட்டுட்டேன். பருப்பு சாம்பார் மாதிரி வச்சாச்சு. இட்லிக்கு வைப்போம்ல அந்த மாதிரி. தம்பி வேறு காலையில் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டான். ஒரு 5:45க்குலாம் எந்திரிச்சதுனால ராகி கூழ் குடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8, 8:30க்கெல்லாம் அவனுக்கு திருப்பி தூக்கம் வந்துருச்சு. ஸோ லேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். எப்படியும் வந்து இப்போ தூங்குனா 12 கிட்ட தான் எந்திரிப்பான். அதனால் முட்டை வந்து நடுவில் கொடுக்கணும். அதனால் முட்டை தோசையாக போட்டு மார்னிங் வந்து தம்பிக்கு கொடுத்தாச்சு. மத்தியானம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் வந்து புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அப்புறம் வந்து கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து எங்கள் அத்தையும் எங்கள் அம்மா 2 பேருமே வந்து, அதாவது எங்கள் அம்மா அவங்க அம்மா 2 பேருமே வடகம் போட்டிருந்தாங்க. சோத்து வத்தல், கரெக்டு, சோத்து வத்தல் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொரிச்சு